Taste the Daily. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் தனியார் பள்ளியில் பணியாற்றி வரும் இரவு காவலாளி வங்கிக் கணக்கில் இருந்து அதிக பரிவர்த்தனை செய்தது தொடர்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். முகக்கொல்லை பகுதியைச் சேர்ந்த ஷபீர் அகமது என்பவர் வங்கிக் கணக்கில் சட்டவிரோதமாக வருமானத்திற்கு அதிகமான அளவில் பணம் பரிவர்த்தனைகள் நடைபெற்றதாக கூறப்படுகிறது. இதையடுத்து ஷபீர் அகமது வீட்டில் 15 பேர் கொண்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையும் விசாரணையும் நடத்தினர். 10 மணி நேர விசாரணைக்கு பிறகு முக்கிய ஆவணங்களை அவர்கள் எடுத்துச் சென்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி பேருந்து நிலையத்தில் இரவு நேரத்தில் கிராமங்களுக்கு முறையாக பேருந்து இயக்கப்படாததால் பயணிகள் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பழவேற்காடு, கல்லூர் உள்ளிட்ட கிராமங்களுக்கு நீண்ட நேரமாக கடைசி பேருந்து குறித்த நேரத்தில் இயக்கப்படாததால் ஆத்திரமடைந்த பயணிகள் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விடியா ஸ்டாலின் அரசு போக்குவரத்து துறையின் அலட்சியத்தால் இரவு நேரத்தில் வீடுகளுக்கு செல்ல முடியாமல் தவித்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் மக்களுடன் முதல்வர் முகாமில் மூட்டை தூக்கும் தொழிலாளி அளித்த மனு மீது அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்காததால் 3 லட்சம் ரூபாய் வீணானதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சவுந்தரராஜன் என்பவர் தனது நிலத்தில் வீடு கட்டி தருமாறு அளித்த மனுவுக்கு வீடு கட்ட அரசாணை பிறப்பிக்கப்பட்டதாக அதிகாரிகள் கூறியதை நம்பி அவர் அடித்தளம் அமைத்துள்ளார். ஆனால் அவரின் ஆவணங்களை பயன்படுத்தி அதிகாரிகள் வேறு ஒருவருக்கு வீடு வழங்கியதாக கூறப்படுகிறது. ஸ்டாலின் ஆட்சியில் வெற்று விளம்பரத்திற்காக தொடங்கப்பட்ட திட்டத்தால் பயனடைபவர்களை விட பாதிக்கப்படுபவர்களே அதிகம் என விமர்சனம் எழுந்துள்ளது. மக்களுடன் முதல்வர் முகாமில் மனு கொடுத்துருந்த வீடு வேண்டி அந்த வீடு கொடுக்கும்போது அதிகாரி மனுலாம் வாங்கிட்டு பரிசீலனை செய்து வீடு உங்களுக்கு ஒரு வாரத்தில் தரப்படுன்னு சொல்லியிருந்தாங்க. திருப்பி கேட்கும்போது வீடு ஒரு மாதத்தில் பணியான அரசாணை வழங்கப்படும், பேஸ்மெண்ட் போடணும்னு சொல்லியிருந்தாங்க. சரி, நான் வெயிட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 3 மாதத்துக்கு பதில் சொல்லவே இல்லை. கேட்கும்போது ஃபோன் எடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் உங்களோட 2025 உங்களோட ஸ்டாலின் முகாமில் 4வது வார்டில் போய் மக்கள் மன்றத்தில் மனு கொடுக்க போகும்போது மனு அதிகாரிகள் வாங்கலை. சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே சாக்கடை செல்லும் வழித்தடத்தை சிலர் ஆக்கிரமிப்பு செய்ததாக கூறி 100க்கும் மேற்பட்டோர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அண்ணா நகர் பகுதியில் 1 வருடத்திற்கு மேலாக சாக்கடை வழித்தடத்தை சிலர் ஆக்கிரமிப்பு செய்ததால் கழிவுநீர் தேங்கி பள்ளி குழந்தைகள் மற்றும் பொதுமக்கள் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த பெண்கள் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேல பாதி டிச்சு போட்டு விட்டு இந்தாண்ட பக்கம் பாதி டிச்சு போட்டு விட்டு இந்தாண்ட கீழே டிச்சு விடாத பாதி பேர் இடங்கள் பண்றாங்க. 1 வருஷமா டிச்சு தண்ணி அந்த இடத்துல நின்னு கொசு புழு வச்சு ஆளுங்கெல்லாம் நடந்து எல்லாம் கால்ல புண்ணு வைக்க ஆரம்பிச்சிருச்சு. சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாம் காய்ச்சல், வாந்தி, மயக்கம் எல்லாம் நோய் வர ஆரம்பிக்குது. புதுக்கோட்டை அருகே காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்திற்காக விளைநிலங்களை எடுக்க விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்து அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். புரகரப்பண்ணை கிராமத்தில் காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்திற்காக நிலம் எடுக்க அளவீடு பணி மேற்கொள்ள அதிகாரிகள் முயன்றனர். இதற்கு கடும் எதிர்ப்பை தெரிவித்த விவசாயிகள் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து பலமுறை மனு அளித்தும் விடியா அரசின் மாவட்ட நிர்வாகம் கோரிக்கைகளை பரிசீலிக்கவில்லை எனவும் விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே கண் துடைப்புக்காக நடைபெற்ற அரசு முகாமில் கலந்து கொள்ள பொதுமக்கள் ஆர்வம் காட்டாததால் முகாம் வெறிச்சோடி காணப்பட்டது. வடக்கு திட்டை கிராமத்தில் உங்களுடன் முதல்வர் முகாம் நடைபெற்றது. முகாமில் இணைய இணைப்பு இல்லாததால் வந்திருந்த ஒரு சில பயணிகளும் மனுக்களை பதிவு செய்ய முடியாமல் அவதிப்பட்டனர். கண் துடைப்பிற்காக நடைபெற்ற இந்த முகாமால் ஏமாற்றம் அடைந்த பொதுமக்கள் ஸ்டாலின் அரசு விளம்பரத்தில் மட்டுமே கவனம் செலுத்துவதாகவும் இதுபோன்ற முகாம்கள் குறைத்திருக்கும் முகாம் என்பதை விட மக்களை ஏமாற்றும் முகாம் என்பதை உண்மை எனவும் விமர்சித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி நகராட்சியில் குடிநீர் குழாயில் ஏற்பட்ட உடைப்பை சரி செய்யாததால் கடுமையான குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. பழைய தர்மராஜா கோயில் பகுதிக்கு செல்லும் குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு கடந்த 10 நாட்களாக குடிநீர் வீணாகி வருகிறது. இதனால் அப்பகுதியில் கடுமையான குடிநீர் பற்றாக்குறை ஏற்பட்டு மக்கள் கடும் இன்னல்களை சந்தித்து வருகின்றனர். இதுகுறித்து ஸ்டாலின் அரசின் நகராட்சி அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே சிதிலமடைந்துள்ள 200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ பள்ளத்தி அம்மன் கோயிலை சீரமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுவிடுதி ஊராட்சியில் உள்ள இந்த கோயிலில் சுவர்கள், சிமெண்ட் மேற்பூச்சுகள், தூண்கள் சிதிலமடைந்து இரும்பு கம்பிகள் வெளியே தெரிந்து வருகிறது. பக்தர்கள் ஆபத்தை உணராமல் கோயிலில் வழிபாடு செய்து வருவதால் பழமை வாய்ந்த இந்த கோயிலை சீரமைத்து தர வேண்டும் என தமிழக அரசுக்கு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே உள்ள ஒப்பிலியப்பன் கோயிலில் புரட்டாசி பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திருநாகேஸ்வரத்தில் உள்ள இக்கோயிலில் ஆண்டுதோறும் புரட்டாசி மாத பெருவிழா 10 நாள் பிரம்மோற்சவமாக நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டுக்கான பிரம்மோற்சவம் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. சிறப்பு அலங்காரத்தில் பூமி தேவி உடனாய பொன்னப்பர் சுவாமிகள் சிறப்பு அலங்காரத்தில் கொடிமரத்தின் முன் எழுந்தருள கொடிமரத்துக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரம் செய்யப்பட்டு கருடர் உருவம் பொறிக்கப்பட்ட கொடி ஏற்றப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்.